பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட டைம் வந்து 1:23 பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டு 4 AM பிரியாணி தான் போக போகிறோம். எங்கன்னா ஹொசக்கோட்டை நியர்பை பெங்களூர்லேருந்து அது கொஞ்சம் தள்ளி போகணும். நந்தி ஹில்ஸ் பக்கம் இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு அந்த இருக்க ரீச் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு 4 AM பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 4 AM பிரியாணி போங்க ஹொசக்கோட்டை. அதுக்கப்புறம் நீங்கள் நந்தி ஹில்ஸ் போங்க. அந்த ஃபீல்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மோட்டிவ் தான் எல்லாமே. நான் எனக்கு டெய்லி இன்னும் நிறைய வீடியோ போகணும் ஒரு மோட்டிவாக இருக்கும். ஐயோ வாசனை வருதுடா. ஆஹா அண்ணே ப்ரோ, இந்த கார் ஃபுல்லாக அதுக்கு தான் நிற்கிது பாருங்கள். இது எல்லாமே 4 AM பிரியாணி. இவங்க எல்லாமே நந்தி போகிறோங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்துங்க. என்னடா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டோக்கன் ஏதாச்சும் போடணுமா? எங்கே இருக்குது பிரியாணி கடை? மை காட், 4 AMக்கு யாருன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? என்னால் நம்பவே முடியல. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கு ப்ரோ, இங்கே எடுத்துலாமா என்ன? ஐயோ என்னால் நம்ப முடியல. ப்ரோ இந்த பிரியாணி சாப்பிடணுமா? ப்ரோ வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. பிரியாணியே வேணாம் ப்ரோ. வேறு கடை எங்கே இருக்குமா? பிரசாந்த் போயிடலாம். பிரசாந்த் முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு தானே வந்தது 3 மணிக்கு வரும். நான் வந்து கூட்டம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. குறைஞ்சபட்சம் 1000 பேர் இருப்பாங்க. நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க. அது ஃபுல்லாக அந்த லைட் இருக்குது, அது வரைக்கும் இருக்குது. இந்த 3 மணி AM பிரியாணி சாப்பிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் மாயம் இல்லை மந்திரம் இல்லை. ஆனால் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பிரியாணிக்காக வெடிகாலையில் 3 மணிக்கு எழுந்து இந்த பிரியாணி சாப்பிட்றாங்க. அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சண்டேலாம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க. ஏன் நொட்டுறதுக்கு வந்துருக்கு? நான் நந்தி ஹில்ஸ் போகலான்னு வந்தேன். சரி இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொன்னாங்க. கண்டிப்பாக அதனால் நான் இது கண்டிப்பாக எதிர்பார்க்கல. 280 rupees. ஹலோ ஃபோக்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கன்னா திருப்பதியில் பட்டியில் அடிக்கும் போது நம்மளை பிரியாணி கேட்க அடிச்சிருக்காங்க. அந்த பட்டியோட இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. நம்ம அந்த பட்டியில் போயிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக நிறைய கூட்டம் அதிகமாக இருக்குது. வாங்கிடுவோம் நம்பிக்கை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டில் வந்து வரதே ஒரு பெரிய கஷ்டம் தான். ஆனால் கடைசியில் இந்த பிரியாணியை வாங்கிட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஜெயிஸ்டோ மாறா சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற இடம் தான் இது. ஆனால் இவ்வளோ கூட்டம் ஒரு பிரியாணிக்காக நான் SS ஹைதராபாத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ கூட்டத்தெல்லாம் பார்த்ததில்லை. நம்ம சேனல்லே இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ரம்ஜான் பிரியாணி. ஆனால் இங்கே இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது நான் கண்டிப்பாக எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி பாருங்கள். அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்க கூட்டம் வாங்கிட்டு வரதுக்குள்ள பட்டி எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உள்ளே வந்ததுமே பாருங்கள் டோக்கன் வாங்க சொல்கிறோம். டோக்கன் வாங்கிட்டு அங்கே இருந்த வழியில் நம்ம போகணும். போயிட்டு அது உள்ளே போய் அங்கே இருக்காங்க. நம்ம வந்து உள்ளே வரும்போது 1000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம போயிடலான்னு பிளான் பண்ணிவிட்டோம். அதே மாதிரி நம்ம கடைசியில் வந்துட்டோம். பில்லு டோக்கன் வாங்குறது பக்கம் வந்துட்டோம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்க நம்ம ஆரம்பித்தாவே சீக்கிரமாக நடந்துடும். கண்டிப்பாக கைவிடாமல் நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக நடக்கும். எக்ஸாம்பிள் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள். கைஸ், ஒரு டோக்கன் வாங்கிட்டு இப்போ தான் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே தான் நம்ம மெயின் பிக்சர் இருக்குது. 1000 பார்த்துக்கோங்க. இதுதான் அங்கே டோக்கன் கொடுப்பாங்க. இங்கே தான் மெயின் பிக்சர் இருக்குது. என்னடா மாத்தப்பட்டி பிரியாணியோட அது அதிகமாக ஃபேமஸ் போல. ஆஹா அண்ணே, பறக்க பிரியாணி ಅವ್ರದೇ ಕೊಡ್ತೀನಿ ಬಿಡಿ. ಕಬಾಬ್ ಅಲ್ಲಿ ಸರ್
ஹலோ ஃபாக்ஸ், நான் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கல, அதே மாதிரி நல்லா இருந்தது. பிரியாணிலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வரும்போது என்னென்னா நீங்கள் 2 பேர், அதாவது 2 பேருக்கு ஒரு பிரியாணி வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். வித் கபாப்போட வாங்கிக்கோங்க. புரியல. ஒரு 2 பிளேட் எனக்கு